ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஜாக்பாட் செய்தி. இந்த நாளில் டிஏ ஹைக். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் புத்தாண்டு பரிசு வழங்க உள்ளது. ஜனவரி 2024 முதல் அமலுக்கு வர வேண்டிய அடுத்த அகவிலைப்படி உயர்வுக்கான அறிவிப்பு மார்ச் 2024 வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவில் சம்பள உயர்வு இருக்கும். அடுத்த டிஏ உயர்வு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் மார்ச் 2024 இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு அது 4% உயர்த்தப்பட்டால் வரும் மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 50% உயரும். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி அகவிலைப்படி 50% எட்டும் போது அகவிலைப்படி 0வாக குறைக்கப்பட்டு அகவிலைப்படியின் தொகை அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படும். மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி கணக்கிடுவதற்கான தரவு வெளிவந்துள்ளது. நவம்பர் 2023க்கான ஏஐசிபிஐ இன்டெக்ஸ் எண்கள் வெளியிடப்பட்டுள்ளன. குறியீட்டில் 0.7 புள்ளிகள் அதிகரிப்பு காணப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்த அகவிலைப்படி மதிப்பெண் 0.60% அதிகரித்து 49.68% உள்ளது. இனி வரும் நாட்களில் மத்திய ஊழியர்களுக்கு 50% அகவிலைப்படி வழங்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளது. அதாவது அகவிலைப்படி 4% அதிகரிக்கப் போகிறது என்பது தெளிவாகிறது. மார்ச் 2024 அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டால் மத்திய அரசின் நடவடிக்கையால் சுமார் 48.67 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 67.95 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் இரண்டுக்கும் சேர்த்து மத்திய கருவூலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு ஆண்டுக்கு ரூபாய் 12,857 கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.